Fibros fans, truly fantastic. இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகளையும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களையும் உள்ளடக்கிய பொள்ளாச்சி மக்களவை தொகுதியின் சிறப்புகளை மண்மனம் பகுதியில் பார்க்கலாம். தென்னை விவசாயத்தை முதன்மையாக கொண்டது பொள்ளாச்சி தொகுதி. இப்பகுதியில் கிட்டும் இளநீர் திரைப்பட பாடல்களில் குறிப்பிடப்படும் அளவிற்கு புகழ் பெற்றது. இந்தியாவின் 60 விழுக்காடு நார் உற்பத்தி இப்பகுதியிலேயே நடைபெறுகிறது. தென்னை தவிர நெல், கரும்பு, வாழை, தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸ் போன்றவையும் இத்தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பயிரிடப்படுகின்றன. வால்பாறை பகுதியில் தேயிலை உற்பத்தி முதன்மையாக உள்ளது. உடுமலையில் பட்டுக்கூடு உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு, கோழிப்பண்ணை தொழில் போன்றவை முதன்மையானவையாக உள்ளன. ஆழியார் அணை, டாப்ஸ்லிப் யானைகள் முகாம், கோவை குற்றாலம், வைதேகி அருவி, சிறுவாணி, சோலையாறு அணை, பஞ்சலிங்க அருவி போன்றவை புகழ்மிக்க சுற்றுலா தலங்களாக இருக்கின்றன. பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம், ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில், வெள்ளியங்கிரி சிவன் கோவில் போன்றவை பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கு சிறப்பு சேர்க்கும் ஆன்மீக திருத்தலங்களாகும். வள்ளி கும்மி ஆட்டம் மற்றும் ஜமாப் எனப்படும் துடும்பு ஆட்டம் போன்றவை இப்பகுதியில் புகழ்பெற்ற தொன்மை மிக்க கலைகளாகும். விழா காலங்களில் நடைபெறும் ரேக்லா பந்தயங்கள் இம்மக்களின் பண்பாட்டு சிறப்பினை விளக்கும் வகையிலானவை. மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் சுமார் 4.5 லட்சம் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற காரணமாக உள்ள பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் செயல்பட உந்துதலாக இருந்தவரும் தொழிலதிபர் மற்றும் சமூக சேவகர் என பல்வேறு அடையாளங்களை கொண்டவருமான அருட்செல்வர் நா. மகாலிங்கம் பொள்ளாச்சிக்கு பெருமை சேர்த்த புகழ்மிக்கவர்களில் முதன்மையானவர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன். Fibros fans, truly fantastic.